ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் ஹோலி நைட் டீமன் ஹண்டர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஹாரர் ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் இருக்கிற ஒரு சைக்காலஜி ஒரு டாக்டர் இருக்காரு. அவருடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது. உடனே இவர் பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இருந்து சரியாகலை. உடனே இதனை சரி செய்ய நம்ம ஹீரோக்களுடைய டீம் வந்து களத்தில் இறக்குறாரு. அவங்க யாருன்னா அந்த பேயெல்லாம் ஓட்டுறவங்க. உடனே அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பேய் இருக்காதையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இறுதியில் அந்த பொண்ணை எப்படி இவங்க க்யூர் பண்ணாங்க, உண்மையாலே அந்த பொண்ணுக்கு பேய் இருந்ததா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க. செம்மையான ஒரு ஃபைட்டாக இருக்குது. பேயெல்லாம் அடித்து தும்சம் வேற மாதிரி புலந்து தள்ளுவார் நம்ம ஹீரோ. அந்த அளவுக்கு பேய் அடிக்கூடிய பவரான ஒரு ஆள். அவர் டீம் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. இப்படி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோடைய கேரக்டர்னு நல்லாவே எழுதி எடுத்துக்கிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணாவே படத்தை கிட்டத்தட்ட நம்ம பார்த்து முடிச்சிடலாம். மற்றபடி படத்தில் பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்ல தரமான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு செம்மையான ஒரு விஷுவல் அப்படி கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. ஹாரர் போர்ஷன்லாம் இருக்குது, ஓரளவுக்கு பயமுறுத்திருக்காங்க. இருந்தாலும் ஃபைட் சீக்வன்ஸே அந்த ஹாரர் போர்ஷனை மறைச்சிருது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்காங்க. மனுஷனை தான் அடித்து பார்த்துருப்போம், இப்போ பேயெல்லாமாவா நம்ம ஹாலிவுட் படத்தில் அடிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தரமான பேய்க்கும் மனுஷனுக்கும் சண்டையை நல்லாவே காமிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த பேய் மாதிரி ஒன்று வரும், அப்படி பிரிஞ்சு நம்ம ஹீரோவையும் அட்டிக்கும், ஹீரோவை அட்டிப்பார், இப்படி எல்லாமே சண்டை போட்டு கடைசியாக ஒரு வழி ஆயிடுவாங்க பாரு. அந்த சீன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே என்ன தான் இவங்க ஹாரர் ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்தாலும் மற்ற போர்ஷன்லாம் அந்தளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகவே இல்லை. குறிப்பாக எமோஷனல் சுத்தமாக கனெக்ட் ஆகவே இல்லை. ஹாரர் போர்ஷன் அந்தளவுக்கு இல்லை. இவங்க ஃபைட்டுக்காக வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி ஹீரோடைய நடிப்பு அது வேணால் படத்தை பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய கதையோ இல்லை பார்த்து பழக்கப்பட்ட இதே கதை தான் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, சினிமா அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.